குழந்தைங்களுக்கு பயங்கரமான இருமல் சளியா அகல் விளக்க நெருப்புல சுட்டு பாருங்க, நீங்களே ஷாக் ஆவீங்க. அது மட்டும் இல்லாம வெங்காயத்தையும் நெருப்புல இந்த மாதிரி சூடு பண்ணி பாருங்க, நீங்களே ஷாக் ஆவீங்க. நம்ம டெய்லி லைஃப்ல தேவைப்படக்கூடிய ரொம்ப ஈஸியான கிச்சன் டிப்ஸ் தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க. வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ ஒவ்வொரு டிப்ஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப்பு, நமக்கு கருவேப்பிலை நிறைய கிடைக்கும் போது நம்ம அதை வாங்கி நல்ல தண்ணியில் ஒரு டைம் அலசிட்டு அதுக்கப்புறம் அந்த இலையை அப்படியே உருவியெல்லாம் போடாமல் அந்த தண்டோடு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா காஞ்சு வந்துடும். அது காயறதுக்கு நமக்கு 1 வீக் கூட ஆகும். நமக்கு அதெல்லாம் செய்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா நம்ம நிறைய கருவேப்பிலை வாங்கி வச்சுருக்கோம், அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணால் அது கொஞ்ச நாள் ஆச்சுன்னா மக்குன மாதிரி வாசனை வந்துடுது அப்படிங்கிறவங்க கருவேப்பிலையை இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தடில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த கருவேப்பிலை ஸ்மெல் அப்படியே இருக்குங்க. நம்ம எப்படி க்ரீனாக வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும். இப்போ நான் நிறைய கருவேப்பிலை வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா நல்ல வாசமனமாக இருக்குங்க. தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த காம்பு அந்த தண்டோடு அப்படியே தோசைக்கல்லில் போட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். அடுப்பை மிதமான சூட்டில் தான் வச்சுக்கணும், ரொம்ப ஸ்பீடாக வைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் தோசையெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு அடுப்பு வேஸ்ட்டாக தோசைக்கல் இந்த மாதிரி ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிற டைமில் இந்த மாதிரி கருவேப்பிலையை இந்த மாதிரி வச்சு 2 டைம் பரட்டி விட்டுட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் அந்த ஹீட்லேயே விட்டுட்டிங்க அப்படின்னா அது நல்லா மொறுன்னு காஞ்சி வந்துடும். இதனால நம்மளுடைய வேலை டக்குன்னு சுலபமாக முடிஞ்சிடும். இந்த பாக்ஸ்குள்ளே வச்சுருக்க கருவேப்பிலை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு 7 நாள் ஆச்சுங்க. ஆனால் இப்போ எனக்கு அதெல்லாம் டைம் இல்லை. ஆனால் கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வாசமனமாக ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா தோசைக்கல்லில் இந்த மாதிரி வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு மிதமான சூட்லேயே வச்சு ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கருவேப்பிலை ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நான் உருவி போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அந்த பாக்ஸில் இருக்கிறதுக்கும் இதுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் ஒரு இட்லி பொடி செய்கிறதுக்கு சரி அல்லது ஒரு கருவேப்பிலை பொடி ரெடி பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு நம்ம இந்த ஃப்ரெஷ்ஷான நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்த கருவேப்பிலையை நம்ம ரோஸ்ட் பண்ணதை அப்படியே நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். அந்த அளவுக்கு வாசமனமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த கலர் நீங்கள் பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு க்ரீனிஷாக இருக்குன்னு. இதுவே நான் நல்லா சும்மா அப்படியே காய வச்சது, சூடெல்லாம் பண்ணவே இல்லை. இந்த கருவேப்பிலையில் எந்த ஒரு வாசமனோ எதுவுமே இல்லை. இது ரெண்டுக்குமே இதுதான் வித்தியாசம். இந்த மாதிரி தோசைக்கல்லில் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல வாசமனமாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம ரசம்லாம் செய்கிறோம் அப்படின்னா அந்த டைமில் ரசத்தில் அடிக்கடி இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா எல்லா பக்கமுமே அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போகி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். ரசம் கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நம்ம அடுப்பில் வச்சுட்டு அப்படியே நின்றோம் அப்படின்னா சட்டுன்னு பொங்கி வந்துடும். அதுக்கு இந்த மாதிரி அடிக்கடி லைட்டாக இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது எல்லா பக்கமுமே நல்லா அது மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குங்க. நல்லா நுரைச்சி வரும்போது நம்ம இந்த மாதிரி கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விடும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஹீட்டுமே ஏறும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நல்லா ஒரு 4-5 டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம க்ளோஸ் பண்ணுற டைமில் ஒரு கொத்து மல்லித்தலையை போட்டு அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ரசத்தை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த ரசம் நல்ல டேஸ்ட்டாக வாசமனமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரசத்தை கொதிக்க வைக்காமல் நான் சொல்கிற மெத்தடில் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ரசம் கருத்துமே போகாது. நெக்ஸ்ட் டிப், நம்ம மாவெல்லாம் ஆட்டுறோம் அப்படின்னா உளுந்தம்பருப்பு ஆட்டும் போது கண்டிப்பாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வீட்டில் பழைய சோறு இருக்குது அப்படின்னா பழைய சோறை சேர்த்து ஆட்டுங்க. அது எதுக்காக அப்படின்னா இப்போ வர குளிர்காலம் மழை காலத்தில் நிறைய பேருக்கு மாவு புளிச்சே வராது. எப்படி ஆட்டி வச்சு எப்படி ஹீட்டாக ஏதோ ஒரு இடத்துல வச்சாலும் மாவு புளிச்சே வராதுங்க. மாவு புளிக்காதனால தோசை இட்லி எல்லாமே சாஃப்டாக இருக்காது, இட்லியுமே கல் மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம உளுந்து ஆட்டும் போது பழைய சோறையும் அந்த உளுந்து கூடையே சேர்த்து ஆட்டினீங்க அப்படின்னா நல்லா நைஸாக அரைஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு மாவு நல்லா சீக்கிரமாக புளிச்சு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக பஞ்சாட்டு இருக்குங்க. இட்லி தோசையுமே நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வரும். நல்ல குளிர் பிரதேசத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் இட்லி தோசை அவ்வளோக்கா நல்லா வராது. இட்லி ரொம்ப ஹார்டாகவே இருக்கும். அவங்க ஓவனுக்குள்ளே கொண்டு போய் ஆட்டின மாவை வைக்கிற மாதிரி இருக்கும் அல்லது ரொம்ப ஹீட்டாக இருக்கிற டெம்பரேச்சரில் பார்த்து மாவு வைக்கிற மாதிரி இருக்கும். இனிமேல் அந்த கவலையே வேணாங்க. நீங்கள் கரெக்டான அளவு மெஷர்மெண்ட் போட்டாலும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பழைய சோறு சேர்த்து நீங்கள் அரைக்கும் போது அந்த இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சாட்டம் இருக்கும். இட்லி அந்த உளுந்து ஆட்டும் போதே அந்த பழைய சோறை நீங்கள் போட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா இட்லி நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக
பஞ்சு மாதிரி வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குளிர்காலம் மழை காலத்தில் நம்ம பழைய சோறு அதிகமாக சேர்த்துக்க மாட்டோம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் மாவு ஆட்டும் போது உளுந்து கூட சேர்த்து ஆட்டி பாருங்கள். நல்லா இட்லி சாஃப்டாக வரும், தோசையுமே நல்லா கிறிஸ்பியாக வரும். நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கு இருக்குது அப்படின்னா இந்த விளக்கை நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஹீட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக சளி இருமல் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு நின்றுருங்க. அந்தளவுக்கு சூப்பராக ஒரு எஃபெக்ட் ஆனது. இந்த மாதிரி அகல் விளக்கு வந்து நான் இதுக்காகவே வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து நல்லா ஹீட் பண்ணி, இந்த அகல் விளக்கு நல்லா ஹீட் ஆகணுங்க. அந்த அளவுக்கு ஹீட் ஆகி இது அப்படியே நல்லா பழுத்து போகிற அளவுக்கு நம்ம இந்த அகல் விளக்கை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கிறோம். இது எதுக்காக அப்படின்னா குழந்தைங்களுக்கு விடாப்பிடியான இருமல் சளி இருக்கும். நம்ம என்ன தான் வந்து மெடிசன் கொடுத்தாலும் அது நெஞ்சில் போய் கட்டிக்கும். நெஞ்சு இரும்புனாங்க அப்படின்னா நெஞ்சில் ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும். அதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூளை வந்து கருக்க விட்டுறக்கூடாது, அந்த மஞ்சள் கலர்லேயே இருக்கணும். இப்போ அகல் விளக்கு மட்டும்தான் நல்லா சூடு ஏறணும். அந்த உள்ளே இருக்க மஞ்சத்தூள் வந்து ஹீட் ஏறினா மட்டும் போதும். நல்லா பிளாக் ஆகிற வரைக்கும்லாம் நம்ம கருத்துடக்கூடாதுங்க. இப்போ பாருங்கள், நல்லா சூடு ஏறி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இந்த அகல் விளக்கை இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இப்போ வந்து பசும்பால் நம்ம எல்லாருமே வந்து காய்ச்சி வச்சுருப்போம் பசும்பால். அந்த பசும்பாலை இந்த அகல் விளக்கு மேலே நல்லா சூடாக ஒரு 1/4 டம்ளர் ஊற்றி விடுங்க. நல்லா கொதிக்க இருக்கணும் அகல் விளக்கு. அப்போ ஊற்றினா தான் வந்து இந்த நல்ல ஒரு எஃபெக்டை கொடுக்கும். நெஞ்சில் சளி இருமலாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இப்படி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அகல் விளக்கு நம்ம சூடு பண்ணதில் நம்ம ஆறின பால் ஊற்றினாலும் வந்து அந்த பால் வந்து நல்லா ஹீட் ஆகிடணுங்க. அந்த அளவுக்கு அந்த விளக்கை வந்து நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பால், மஞ்சத்தூள் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். இப்படியே கொடுத்தா குழந்தைங்க வந்து குடிக்க மாட்டாங்க. லைட்டாக ஸ்வீட்னஸுக்காக கொஞ்சமாக ஒரு 1/4 பிஞ்ச் அளவுக்கு சர்க்கரை தூளும் 1 பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. அந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு ரொம்ப விடாப்பிடியான இருமல் சளி இருந்துச்சு அப்படின்னா ஓட்டுப்பால் அப்படின்னு சொல்லி ஊற்றுவாங்க. இப்போ மேக்சிமம் எங்கேயுமே ஓடு கிடைக்கிறது இல்லைங்க. ஓட்டுக்கு பதிலாக நீங்கள் இந்த அகல் விளக்கை சூடு பண்ணி இதே மாதிரி பால் நீங்கள் கொடுத்தாலும் சேம் ப்ராசஸ் தாங்க. அந்த காலத்துலலாம் விறகடுப்புலையே வந்து அந்த ஓட்டை சுட்டுட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மேலே போட்டு அதுக்கப்புறம் பாலை ஊற்றி அந்த பாலை குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. எப்பேற்பட்ட இருமல் சளி இருந்தாலுமே வந்து இந்த பால் எல்லாத்தையுமே எடுத்துரும். 2 நாள் தொடர்ந்து கொடுத்தேங்க. இருமல் சளி எல்லாமே வந்து அருந்து போச்சு. அந்த அளவுக்கு எஃபெக்டாக இருக்குது. அதனால தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்பு, மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே வந்து நம்ம வீட்டில் சீக்கிரமாக அழுவி போகிறது வந்து இந்த வெங்காயம் தான். வெங்காயம் வாங்கின உடனே வெங்காயத்தை அந்த தலை பகுதியில் அந்த வேர் மாதிரி இருக்கு இல்லைங்க, அதை லைட்டாக நீங்கள் ஹீட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா 1 மந்த் 2 மந்த் ஆனாலும் வந்து இந்த வெங்காயம் சீக்கிரமாக அழுகி போகாது. இப்படி ஒவ்வொரு வெங்காயமாக ஹீட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கிரில் ரோஸ்ட்டு அல்லது சப்பாத்தியெல்லாம் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கம்பி மாதிரி வச்சுருப்போம். இதில் எல்லா வெங்காயத்தையுமே நம்ம அடுக்கி வச்சுட்டு நல்ல ஒரு 10 செகண்ட் இதை ஹீட் பண்ணி எடுத்தால் மட்டும் போதுங்க. அந்த வேர் மட்டும் லைட்டாக ஹீட் ஆனால் போதும். நமக்கு வெங்காயம் சீக்கிரமாக அழுகி வராது. காலம் மழை காலத்தில் வாங்குற வெங்காயம் எல்லாமே லைட்டாக ஈரமாக தான் இருக்கும். அதை நம்ம அப்படியே வைக்கும்போது சீக்கிரமாக நமக்கு அழுகி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஹீட் பண்ணி வச்சு பாருங்கள். எத்தனை மாதம் ஆனாலும் உங்களுடைய வெங்காயம் அழுகி போகாமல் இருக்கும். நான் சொன்ன டிப்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.